அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலையும் மற்றும் எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. இந்த அஸ்வினி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இலைக்கு கீழே சரி இலைக்கு மேலே சரி உட்காந்து சாரை உறிஞ்சிறனால நம்மளுக்கு இலைகள்லாம் சுருண்ட மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது தேன் போன்ற திரவத்தை சுரக்கிறனால இலைகளுக்கு மேலே ஒரு கரும் பூஞ்சான படலத்தை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பான இலைகள்லாம் ஒரு பச்சையத்தை இழந்து ஒளிச்சேர்க்கையுமே பாதிக்கப்படும், மகசூலும் பாதிக்கப்படும். இது ஒரு வகையான வைரஸ் நோயை பரப்புது. பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்க்கடலை ஸ்ட்ரைப் அண்ட் ரொசெட் மொசைக் வைரஸை பரப்புது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலைத்துளைப்பான். இந்த இலைத்துளைப்பான் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, இலைகளுக்கு உட்புற பச்சையத்தை சாப்பிட்றனால நம்மளுக்கு இலைகள்லாம் ஒரு பழுப்பு நிறம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகள் முழுக்க உங்களுக்கு கருகுன மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலைப்பேன். இந்த இலைப்பேன் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, இலைகளுக்கு அடியில் இலைகளுக்கு மேலே உட்காந்து சாரை உறிஞ்சிறனால இலைகள்லாம் மேல் நோக்கி சுருண்டு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் செடியோட வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பூக்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சிரும், காயும் உங்களுக்கு உருவாகாது. இது ஒரு என்ன வைரஸ் நோய் ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொட்டு கசிவு வைரஸ் நோயை ஏற்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளி பூச்சி. இது என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, இலைகளுக்கு கீழே உட்காந்துட்டு சாறு உறிஞ்சிறனால நம்மளுக்கு அந்த இலை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நிற காகிதம் மாதிரி உங்களுக்கு ஆயிரும், பேப்பர் மாதிரி ஆயிரும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்படும், மகசூலுமே பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்புழுக்கள். இந்த கண்ணுக்கு தெரியாத நூற்புழுக்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேரில் உட்காந்து சாறு உரியிறனால வேரில் பார்த்தீங்கன்னா முடிச்சா ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செடியோட வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு இலைகள்லாம் பழுப்பு நிறமாக மாறிடும். இப்போ இந்த பூச்சிகள்லாம் தாக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம கோடை உழவு பண்ணும்போது நன்கு உழவணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே நிலக்கடலை மட்டுமே பயிர் செய்யாமல் நிலக்கடலை அறுவடைக்கு பின் பார்த்தீங்கன்னா நம்ம சோளமோ இல்லை சிறுதானியங்களோ பயிரிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பூச்சி தாக்குதலேருந்து பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவப்பு கம்பளி பூச்சி எப்போ உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, ஜூன் ஜூலை முதல் மழைக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். சரி வந்துருச்சு, எப்படி கட்டுப்படுத்தணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை யூஸ் பண்ணுறது மூலயமா கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இதில் 5 வகை நுண்ணீர்கள் இருக்குது. மெட்டாரேசியம், விவேரியா பேசியானா, வெட்டிசிலம் லக்கானி, வெட்டிசிலம் கிளாமிடோஸ்போரியம், நிமூரியா ரிலேன்னு சொல்லிட்டு 5 வகை நுண்ணீர்கள் இருக்குது. இது எல்லா வகையான சாருஞ்சு பூச்சியாக இருக்கட்டும், வண்டுக்களாக இருக்கட்டும், இலை தின்னும் புழுக்களாக இருக்கட்டும், நூறு புழுக்கு கூட இதில் பொக்கோனியா ஸ்பீசிஸ், வெட்டிசிலம் கிளாமிடோஸ்போரியம் நுண்ணுயிர் வச்சுருக்கோம். அனைத்து விதமான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தலாம். எப்படின்னு நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கருக்கு 1 பாக்கெட்டு. நம்ம ஏக்கருக்கு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணியில் 3 நாள் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே மூலியமாகவும் அடுத்த 2 டோஸ் வேர் சிகிச்சை கொடுக்கறது மூலியமா மொத்தம் நம்ம 3 டோஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே வேர்க்கடலையில் பூச்சி தாக்குதல் நம்ம கட்டுப்படுத்திடலாம். எனவே நிலக்கடலை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் இந்த இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.